உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12 வாசனம். தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ வழி செய்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ வழி செய்தீரே. அப்பா பரிசுத்தமான பந்தியிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு நாமத்தை மையப்படுத்தும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றியுள்ள இதயத்தோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே வசனத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே மக்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது நாம் சொல்கிறோம். அதன் மூலம் நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. சபையாய் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் எடுத்து சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அந்த 11ஆம் வசனத்தை போடுங்க. அதாவது கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு உயரமான இடத்துல குஞ்சு பறிச்சு அதனுடைய அந்த குஞ்சுகளை என்ன செய்யணாக்கா அதை பாதுகாப்பாக வச்சிருக்கோம், ப்ரொடெக்ஷனா. அந்த பாதுகாப்பு ஒரு சில நாட்கள் தான் வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த கூட்டை கழிச்சிடும். அதை கழிச்சிட்டு தன் குஞ்சியின் மேல் அது அந்த கழுகு தாய் கழுகு அசைவாடி அந்த சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து, ஏன் தெரியுமா, அது இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் குரோத் ஆகணும், அது நல்லா வளர்ச்சி அடையணும். அந்த ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யும், அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல 2024ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டு நம்ம என்ன செய்தார், நம்ம சபையில் ஒவ்வொருவரையும் அதாவது தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போல என்ன செய்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் சுமந்து கொண்டு வந்தார். உண்மைதானே? எல்லாம் அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அப்ப கர்த்தர் ஒருவரே என்ன செய்தாரு, நம்மளை வழிநடத்தினார். இது மோசே அதை வசனத்தை சொல்றாரு, the Lord alone led him. அவர் மட்டும்தான் நம்மளை வழிநடத்தினாரு. அதாவது எப்படியெல்லாம் நம்மளை இந்த ஆண்டவர் வழிநடத்தினான்னு பார்க்கலாம். ஒரு வருஷத்தை கூட வாசிங்க. 2 புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 32:22. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து ஆதரித்து நடத்தினார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களையும் நாமளும் இஸ்ரேல் ஜனங்கள் தான். அதாவது நம்மையும் ஆண்டவர் எப்படி 2024ஆம் ஆண்டு முழுவதும் எப்படி நம்மளை வழிநடத்தி வந்தாரோ அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது 2 அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அது எப்படின்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படின்னாக்கா அப்படி கண்மணி போல் அவரை பாதுகாத்தார். எப்படின்னாக்கா யூதருடைய ராஜா எசேக்கியாவையும் அந்த எசேக்கியருடைய அதாவது யூத ஜனங்களையும் அசிரியா ராஜா அது கொக்கரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அசிரியா ராஜா சனகரிப்பின் கைக்கு நீங்களாக்கி என்ன செய்தாரு, அவளை ரட்சித்து அவளை தப்பிவித்தார். நம்மளுக்கு கடந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒருவேளை மரணம் கூட வந்திருக்கலாம்.
வியாதி வந்திருக்கலாம், பாடுகள் வந்திருக்கலாம், கண்ணீர் வந்திருக்கலாம், கஷ்டங்கள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், அவமானம் வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்திருக்கிற உண்மைதானே? இதை மத்தியில் நம்மளை ஆண்டவர் என்ன செய்தார்லக்கா, இவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினாரோ, எசேக்கியா ராஜாவை எப்படி வழிநடத்தினாரோ, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினாரோ, அதே மாதிரி என்ன நம்முடைய சத்துருக்கள் மத்தியிலே நம்மளை என்ன செய்து நம்மளை விடுவித்து அவர் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுல கூட இந்த 2வது வாரத்தில் நம்ம என்ன செய்ய இந்த பரிசுத்தமான அவருடைய பந்திக்கு நம்மளை வந்து என்ன செய்தாரு, நீங்களாக்கி நம்முடைய பிசாசுடைய பிடியிலிருந்து நம்மளை நீங்களாக்கி நம்மளை ரட்சித்து என்ன செய்தாரு, அவர் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, சங்கீத புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எப்படி நம்மளை ஆண்டவர் நடத்தினார்? ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். கடந்த ஆண்டு பொழுது நம்ம ஆண்டவர் என்ன செய்தாரு, எத்தனையோ நமக்கு ஆபத்தான வழிகள் வந்திருக்கும், கஷ்டமான கரடுமுரடான வழிகள் எல்லாம் வந்திருக்கும். அந்த வழிகளெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை விலக்கி என்ன செய்தார்னாக்கா, செவையான வழியில the Lord led him by a straight way, அதாவது நேரான வழியில நம்ம என்ன செய்தாரு, அவர் வழிநடத்தி வந்தார். குறுக்கு வழியில நம்ம வழிநடத்தாம எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் என்ன செய்தாரு, நேரான வழியிலே நம்மளை அவரை வழிநடத்தி வந்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசி, எப்படி நம்மளை வழிநடத்தினார்? சங்கீத புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள், 78ஆம் சங்கீதம் 53வது வசனத்தை வாசிங்க. எப்படி நம்மளை வழிநடத்தினார்? அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அதாவது Lord Jesus Christ guided them safely. அதாவது பத்திரமா எப்படின்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படாதபடிக்கு. அதாவது முன்னாடி உங்களுக்கு தெரியும், முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சிலையெல்லாம் இருக்கு. முன்னாடி போனாலும் ஆபத்து, பின்னாடி போனாலும் ஆபத்து. அப்படிப்பட்ட அந்த கிரிட்டிக்கலான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை, அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை என்ன செய்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பயப்படாதபடிக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்தாரு, நம்மளை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் எப்படி பத்திரமாய் வழிநடத்தினாரோ நம்மளையும் பத்திரமாய் வழிநடத்தி அவர் உண்மையாகவே அவருடைய கண்மணி போல் 2024ஆம் ஆண்டு முழுவதும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கண்மணி போல் பாதுகாத்து, அவருடைய சக்திகளை நம்மளை பாதுகாத்து, நமக்கு உடுக்க உடை கொடுத்து, நமக்கு உண்ண உணவு கொடுத்து, நமக்கு இருக்க இருப்பிடம் கொடுத்து, மரணத்திலிருந்து விலக்கி காத்து, வியாதிலிருந்து விலக்கி காத்து, ஆபத்திலிருந்து விலக்கி காத்து என்ன செய்தாரு, பத்திரமாய் வழிநடத்தினார். அல்லேலூயா. இன்னும் எப்படி வழிநடத்தினார்? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 63ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. அவர்கள் நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு, பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு மோசேயை வலதுகை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி, மகிமையின் புயத்தினாலே நடத்தி, நமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல, ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்களை இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே என்று கூட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். யோசனை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, அந்த டம்ளர் தண்ணி கூட நம்மளால பிரிக்க முடியுமா? விசுவாசத்துல கண்டிப்பா முடியும். ஆனா நல்லா உங்களுக்கு எல்லாம் தெரியும், முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனோட சரியெல்லாம் இருக்குது. அந்த கடலை பிரிக்கிறது சாதா. ஆனா ஆண்டவருக்கு அந்த வல்லமை, மகிமையின் ராஜா நம்முடைய தேவன், அவர் அந்த கடலை வந்துட்டு 2ஆக பிளந்து ஒரு குதிரை வந்து, அதாவது ஹார்வெஸ்ட் பிளேஸ், வனாந்தரமான ஒரு பாலைவனத்தில் எப்படி போகுமோ, ஒரு வனாந்தரமான இடத்துல எப்படி போகுமோ அப்படி என்ன செய்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த குழந்தை குட்டிகளையும் ஆடு மாடுகளையும் அவருக்கு உண்டான புல்களையும் அவருக்கு உண்டான உடைமைகளையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாரு, அதாவது ஒரு குதிரை வந்துட்டு ஒரு குதிரை வனாந்தரங்களிலே எப்படி நடக்குமோ அப்படின்னா அவர்கள் இடராதபடி அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன செய்தாரு, கடந்த ஆண்டு பொழுது ஆண்டவர் நம்மளை வழிநடத்தினார். இஸ் க்ளோரியஸ் ஆர்ம் ஆஃப் பவர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வல்லமையில் என்ன செய்தார், கர்த்தரின் மகிமையின் புயத்தினால், இயேசு கிறிஸ்துவின் மகிமையினுடைய அவருடைய புயத்தினால் நம்ம என்ன செய்தாரு, ஆண்டு பொழுது நம்மை வழிநடத்தினார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எப்படி நம்மளை நடத்தினார்? கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அதாவது லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் செய்தார், டீச்சர்ஸ் யூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. எது உங்களுக்கு சிறந்தது, எது உங்களுக்கு நல்லது, எது உங்களுக்கு சிறப்பானது, அப்படிப்பட்ட வழியில் நினைச்சது பிரயோஜனமா இருக்கிறது நம்மளுக்கு போதித்து கடந்த ஆண்டு முழுவதும் என்ன செய்தாரு,
பிரயோஜனமா இருக்கிறது நம்ம சபைக்கு போதித்து அவர் என்ன செய்தார், வழிநடத்தி வந்தார். அல்லேலூயா. உண்மைதானே? எத்தனையோ பிரச்சனை நமக்கு வந்திருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அதான் மனுஷன் வந்து முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் வந்து ஹார்ட்டை பார்க்குறாரு. ஹார்ட்ல இருக்கிறது எனக்கு தெரியாது, என்னுடைய ஹார்ட்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு கண்டிப்பா தெரியும். யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்தாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட ஆண்டவர் என்ன செய்தாரு, நம்மளை என்ன செய்தார், அவர் கண்மணி போல் அவரை நம்மளை பத்திரமாய் அவருடைய மகிமையின் உயர்த்தினால் நமக்கு போதித்து அவரை வழிநடத்துகிறார். அல்லேலூயா. இன்னொரு வருஷத்தை கூட வாசிங்க. யாத்ரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 13ஆம் வருஷத்தை வாசிங்க. எப்படி நம்மளை நடத்தினார்? உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பலத்தினால் அவரை வழிநடத்தினீர். எப்படின்னாக்கா அவருடைய பலத்தினால, எப்படின்னா அவருடைய ஸ்ட்ரென்த், அதாவது பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஐ கேன் டு எனிதிங் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து அவர் சொல்றாரு எப்படின்னாக்கா, எப்படி நம்மளை அவர் வழிநடத்தி வந்தார்னாக்கா, கர்த்தருடைய பலத்தினால் இந்த 24வது ஆண்டு முழுவதும் நம்மளை வழிநடத்தி இந்த 25வது ஆண்டிலே கொண்டு வந்திருக்கிறார். இன் யுவர் ஸ்ட்ரென்த் யூ வில் கைட் தம். உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு ஒரு வழிகாட்டி நீங்க எப்படி எப்படிலாம் நடக்கணும், நீங்க எதையெல்லாம் செய்யணும். நான் எப்பவுமே வளர்ச்சியா சொல்ற வசனம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். 1 கொரிந்தியர் 10:31 எடுத்து வாசிங்க. அதுபடி நம்மளை வழிநடத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு செய்யுங்கள். இந்த கடந்த ஆண்டு முழுவதும் என்ன செய்தாரு, நாம் புசித்தாலும் நாம் குடித்தாலும் நம்ம எதை செய்தாலும் வாட்டவர் மேபி எதை நம்ம செய்தாலும் சரி, அதை என்ன செய்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமைக்காக நம்ம செய்யணும்னு சொல்றாரு. அப்ப கடந்த ஆண்டு முழுவதும் என்ன செய்தார், அவருடைய மகிமைக்காக நம்ம என்ன செய்தார், அவர் வழிநடத்தி வந்தார். இன்னொரு வருஷத்தை கூட வாசிங்க. தானியேல் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க ஒருவனும் இல்லை என்றான். அல்லேலூயா. இது யார் சொல்றதுங்க? இது யார் சொல்றாருங்க? பாபிலோன்ல இருக்கிற நேபுகாத்நேச்சார் சொல்றாரு. அந்த ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை. நம்ம வந்து உணரணும், பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். கர்த்தர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளை என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் அவரை தடுத்து நிறுத்தவன் யாருமே கிடையாது. அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க இந்த பூமியில ஒருவனும் இல்லை. எல்லா அதிகாரமும் நான் அடிக்கடி சொல்லுவேன், வானத்துக்கு கீழே பூமிக்கு நான் எந்த மனுஷனும் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேனாக்கா, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மகிமை இருக்குது. அவர் மட்டும்தான் வல்லமை இருக்குது. அவர் மட்டும் தான் பவர் இருக்குது. வேறு யாருக்கும் பவர் கிடையாது. அந்த மனுஷனுக்கு அந்த பவர் எல்லாம் அவர் தான் கொடுக்கிறார். அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தில் அவர் தான் கொடுக்கிறார். அவரால் என்ன செய்ய முடியாது. அப்ப அது ஒன்றுமில்லை என்று அவர் தம் சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமி குடியில நடத்துகிறார். அவர் சித்தமானவனை உயிரோட வைப்பார். அவர் சித்தமானவனை கொன்று போடுவார். அவருக்கு சித்தமானவனை உயர்த்துவார். அவர் சித்தமானவனை தாழ்த்துவார். எல்லாமே அவர் சித்தத்தின்படி நடக்குது. இப்ப நான் வந்து இந்த வசனம் சொல்றேன், என்ன செய்யவாதவன் சொல்ல ஆண்டவர் என்னை அனுப்பிச்சு இந்த வசனம் உங்களுக்கு சொல்ல சொல்றார். அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாமே நடக்குது. அல்லேலூயா. இங்க எப்படி செய்யறாருனாக்கா, தமது கர்த்தர் தமது சித்தத்தின்படி என்ன செய்யறாரு, அதை நடத்துகிறார். அவருடைய சித்தத்தின் அவருடைய வில்லிங்னஸ் பிரகாரம், அவருக்கு பிரியமானதின் பிரகாரம் நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்தினாருங்களே. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். சொல்ல முடியாது. சில இடத்துல திரும்ப சொல்றோம், மரணம் வந்திருக்கலாம், கடுமையான பண கஷ்டம் வந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கலாம், மகனால பிரச்சனை வந்திருக்கலாம், மகளால பிரச்சனை வந்திருக்கலாம், கணவனால பிரச்சனை வந்திருக்கலாம், மனைவியால பிரச்சனை வந்திருக்கலாம், பக்கத்து வீட்டில் பிரச்சனை வந்திருக்கலாம், ஊர்ல பிரச்சனை வந்திருக்கலாம், வேலை செய்யற ட்ராப்ல வந்திருக்கலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. சிலெல்லாம் அதாவது சில இடத்துல சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான பொசிஷன் என்ன செய்தாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்தாரு, வழி நடத்தினார். இந்த ஆண்டு நம்மளை எப்படி வழிநடத்த போறாரு? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அதாவது நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு ஷெப்பர்ட் கிடையாது.
இஸ் நாட் ஏ ஷெப்பர்ட், இஸ் ஏ குட் ஷெப்பர்ட். நல்ல மேய்ப்பர். உலகத்துக்கே நல்ல மேய்ப்பர்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த நல்ல மேய்ப்பர் என்ன செய்தார்? மேய்ப்பரை போல மந்தையாகிய உங்களையும் என்னையும் என்ன செய்தாரு? நடத்த மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகளாகிய நம்மளே என்ன செய்ய அவருடைய புயத்தினால், அவருடைய பவர், அவருடைய ஸ்ட்ரென்த்தில் அவர் என்ன செய்ய சேர்த்து தமது மடியிலே சுமந்து, அவருடைய மடியிலே நம்ம என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறார்? அவருடைய கண்மணி போல் பாதுகாக்கிறார். அவருடைய மடியிலே நம்மை சுமக்கிறார். அவருடைய தோளிலே நம்மை சுமக்கிறார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். கரவலாடுகிற கர்த்தருக்காய் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை, ஆவினுடைய கனிகள் 9, ஆவினுடைய வரைகள் 9 சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகள், கர்த்தருக்காய் அதாவது ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளை என்ன செய்கிறார்னா அவர் மெதுவாய் நடத்துகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜாலவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசெல்லாம் நிறுத்தவர் யார்? நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட வல்லம் இருக்குது. உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றேன், அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். எப்பேற்பட்ட வியாதியும் சுத்தமாக்குறார். பெரிய காரியமா இருந்தாலும் சிறிய காரியம் அவருக்கு முன்பாக லேசான காரியம். நமக்கு தான் மலை போல அந்த காரியம் எல்லாம் பெருசா தோணும். ஆனா அவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு சிறிய காரியம் தான். ஆனா அவர் நம்மகிட்ட அதிகமா எதிர்பார்க்கறது என்ன செய்யணும்னாக்கா, நம்ம டைம் கிடைக்குமா ஒருத்தர் துன்பப்பட்ட என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்ம துன்பப்பட்ட என்ன செய்யணும்? முழங்கால் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அதாவது வியாதிப்பட்ட சபையினுடைய மூப்பர்களை வரவேற்று இயேசுவின் நாமத்தினாலே அவளுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க சொசமாகுவாங்க. டைம் இருக்கும் போதெல்லாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தா வசனத்தின் மூலமா நம்மள ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். இந்த வசனத்தின் மூலமா நம்மளோடு இப்போ பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வல்லமை நம்மளை எப்படி ஒரு எல்லாம் நடத்துவார்? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தருள்ள ஊற்றுகளில் நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அதாவது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் யாரு? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இவர்கள் நம்மளை என்ன செய்தார்? அவர் மேய்த்து நம்மளை என்ன செய்தார்? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நம்மளை நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பான் என்றார். அடுத்த வசனத்தை போடுங்க. அப்போது சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்கள் என்ன செய்கிறாரு? மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். 2025 வருஷத்துக்குள்ள எப்படி நடத்த போறாரு? அதாவது நம்மளை மேய்க்க போறார். தாவீது சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அந்த அந்த அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கங்க. சங்கீதம் 23 எடுத்துங்க. அது ரொம்ப முக்கியமான, இருக்கிறதே ரொம்ப முக்கியமான. டிஎல் மூடிக்கு ரொம்ப பிடிச்சமான சங்கீதம் 23ஆம் சங்கீதம் தான். அந்த 23ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்றாருனாக்கா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடியேன். சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, தாவீதுனா கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறாரு. கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிற அப்படின்னா நான் தாட்சி அடையேன். நான் தாட்சி அடையேன் மட்டுமில்லை, அவர் என்ன சொல்றாரு? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவருடைய ஆத்மாவை தேற்றார். நம்முடைய நாமத்திற்கு நீதியின் பாதையில் என்ன செய்யறாரு? நடத்துறாரு. அப்ப இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய போறாருனாக்கா, கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரு. நம்ம தாட்சி அடைய மாட்டோம். சொல்லுங்க, நான் தாட்சி அடைய மாட்டேன். தாட்சி அடைய மாட்டேன். நம்மள அவர் என்ன செய்வார்? புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவார். நம்முடைய ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்வாரு? நீதியின் பாதையில் 2025ஆம் ஆண்டு பொழுது அவர் நீதியின் பாதையில் நம்மளை நடத்த போகிறார். அது மட்டும் இல்லாமல் நான் மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். ஒருவேளை நமக்கு மரணமே வந்தாலும், மரணத்துக்கு மேல என்ன இருக்குது? ஒருவேளை நமக்கு மரணமே வந்தாலும், அந்த இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தாவீதை போல பொல்லாப்புக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம். இந்த 2025ஆம் வருஷத்துல பயப்பட மாட்டோம். ஏன்னாக்கா God with you, அதாவது எப்படின்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும், உமது கோலும் அவருடைய பரிசுத்த வேதாகமும் அவருடைய வசனமும் நம்ம கடை இருக்குது. அவருடைய கோலும் தடி நினைத்திருங்களா? பரிசுத்த வேதாகம் அவருடைய வசனம் தான் நம்ம கூடவே இருக்குது. அப்ப நம்முடைய நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி அழைத்தப்படுத்தி நம்முடைய தலையை என்ன செய்ய போறாரு? இந்த ஆண்டு முழுவதும் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார்.
சொல்லுங்க, இந்த ஆண்டு முழுவதும் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் கப் இஸ் ஆல்வேஸ் ஓவர்ஃப்ளோஸ். அதிகமா பாத்திரம் அவருடைய ஆசீர்வாதத்தில் நிரம்பி வழிய போகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருந்திருப்பேன். அதனால தான் எல்லா சங்கீதத்தை காட்டிலும் ரொம்ப டீல் முடிக்க இந்த சங்கீதம் வந்து ரொம்ப பிடிச்சமான சங்கீதம். இந்த பூலோகத்தில் இருந்தாலும் அந்த சங்கீதம் வந்து அப்ளிகபிள் ஆகும், பரலோகத்துக்கு போனாலும் அந்த சங்கீதம் நினையும் அப்ளிகபிள் ஆகும். அப்படிப்பட்ட ரொம்ப இந்த 150 சங்கீதம் எல்லா முக்கியமான சங்கீதம். 23ஆம் சங்கீதம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த சங்கீதம், ஒரு ஸ்பெஷல் வந்து சங்கீதம். அந்த சங்கீதத்தை நீங்கள் அடிக்கடி தியானம் பண்ணணும். நானும் சில டைம்ல பார்த்து ரொம்ப கடினமான சூழ்நிலை இருப்பேன். கடினமான சூழ்நிலை இருக்கும் பொழுது சில நேரத்தில் பார்த்தா அந்த 23ஆம் சங்கீதம் எனக்கு ஆண்டு வெளிப்படுத்துவார். இதை எடுத்து நீ வாசி. அந்த 23ஆம் சங்கீதத்தில் என்னோட பேசுவார். நான் கூட இருக்கிறேன், மகனை கைவிடாத, நீ ஏன் கலகுற, நீ ஏன் வளர, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் துக்கப்படுற, நீ ஏன் வேதனைப்படுற, நான் கூட இருக்கிறேன், டோன்ட் பி அஃப்ரைட். நீ எதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படி சொல்றார். எனது கோலும் தடி உன்னை தேற்றும், சத்துக்கு உண்டாக நான் உன்னை உயர்த்துகிறேன். என் ஜீவன் உன்னுடைய ஜீவனில் நாளெல்லாம் என்னுடைய நன்மையை கிருபை உன்னை தொடரும் மகனே அப்படின்னு ஆண்டவர் எத்தனை முறை நான் பேசியிருக்கார். இந்த சங்கீதம் இந்த ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒருவரே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தது போல நம்மளை அவர் வழிநடத்தி வந்தார். எப்படி எல்லாம் வழிநடத்தி வந்தார்னாக்கா ஆதரித்து நடத்தினார். எப்படி நடத்தினார்? நம்மளை ஆதரித்தார். கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்தாரு? ஆதரித்து நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்தாரா? செவ்வியான வழியிலே நம்மளை நடத்தினார். ஸ்ட்ரைட் வேல, குறுக்கலான வழியில் இல்லை, கோணலான வழியில் இல்லை, குறுக்கு வழியில் இல்லை, மோசமான வழி, இல்லீகல் வழியில் இல்லை, செம்மையான வழியில் என்ன செய்தாரு? ஆண்டவர் நம்மளை நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பயப்படாத அளவுக்கு நம்மளை பத்திரமா அவருடைய கண்மணி போல் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்தினார். நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய புயத்தினால் நம்மளை வழி நடத்தினார். அதோட புயம் வந்து பராக்கிரமம் செய்யும். அவருடைய புயத்தினால் நம்மளை வழிநடத்தினார். அப்புறம் அவருடைய மகிமையினுடைய புயத்தில் நடத்தினார். அடுத்தது வந்து பிரயோஜனமானதை நமக்கு போதித்தார். வசனத்தின் மூலமாக அப்பப்போ ஊழியக்காரர்கள் அனுப்புவார். ஊழியக்காரர்கள் அனுப்பிச்சு என்ன செய்வார்? வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசுவார். நான் அடிக்கடி சொல்லல, சொப்பனத்தில் பேசுவார், தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுவார், சபையிலே பேசுவார், போதகர் மூலமாய் பேசுவார். அதான் எல்லாமே வசனத்தின் மூலமாய் பேசுவார். அப்ப பிரயோஜனமாக இருக்கிறது நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்ம என்ன செய்தாரு? நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பலத்தினால் நம்மளை என்ன செய்தாரு? நம்மளை நடத்தினார். அவருடைய சித்தத்தின்படியே நம்மளை நடத்தினார். அவருடைய சித்தத்தின் 23ஆம் சங்கீதத்தின்படி நம்மளை வழிநடத்த போறார். இந்த 2025 ஆண்டு முழுவதும் நம்ம என்ன செய்ய போறாருனாக்கா 23ஆம் சங்கீதத்தின்படி நம்முடைய சபையை அவர் வழிநடத்த போறார். அல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? 23ஆம் சங்கீதம் இந்த ஆண்டு வந்து 2025 நம்ம சபைக்கு வாக்குத்தத்தமா கொடுத்த சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதம் தினமும் எடுத்து தியானம் பண்ணுங்க. அதாவது தேனோட ரொம்ப சுவையா இருக்கும். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா தாவீது வந்து எப்படின்னாக்கா உங்களுக்கு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஒரு நாள் இன்னைக்கு ஆச்சாரம் நான் சவுளுடைய கையில செத்து போயிடுச்சு. அவரே வந்து டிக்ளேர் பண்ணார். அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நான் ஒரு நாள் கண்டிப்பா நான் செய்வேன், என்னோட மாமனார் சவுளுடைய கையினால ஒரு நாள் செத்து போயிடுன்னு சொல்லிட்டு அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டதால் அவரே ராஜாவை கூட அவர் நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை. உடுக்க உடை இல்லை, உணவு இல்லை, காடுகள் இருந்தாரு, மலையில இருந்தாரு, புகையில இருந்தாரு, வனாந்தரத்தில் இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற முறுமுறுக்கிறவங்க, கடன் பட்டவங்க, ரொம்ப அதாவது ரொம்ப கேவலப்பட்டவங்க, ரொம்ப ஏழைக்கு அப்படித்தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை சில வேலையில பார்த்தீங்கன்னா அவரு காலில் செப்பல் கூட இது இல்லாமல் அந்த மாதிரி கடினமான வெறும் அதாவது காலையே நடந்து போனார். அப்படிப்பட்ட உயிருக்கு அவருக்கும் மரணத்துக்கும் மயிலும் தான் டிஃபரன்ஸ் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட என்ன செய்தாரு? அவர் ஆண்டவர் என்ன செய்தார்? ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாரு. எப்படி அவர் ராஜா அவரை விட்டு எல்லாமே போயிட்டாங்க. ராஜா அதாவது சவுல் என்ன செய்தார்னா எப்படியாச்சும் என்னுடைய மகன் யோனத்தான் தான் என்னுடைய ராஜ்யபாரத்துக்கு வரும்னு சொல்லி நினைச்சார். ஆனா வர முடிச்சதுங்களா? ஜனங்கள்லாம் நினைச்சாங்க யோனத்தான். ஆனா யோனத்தான் ரொம்ப நல்லவன், அது வேற விஷயம். ஆனா அது மற்றவங்களாம் இப்ப பாத்தீங்கன்னா தாவீதை விட்டு எல்லாமே போயிட்டாங்க. சில சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. சபையில் இருக்கிற விட்டு போயிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்கிற விட்டுட்டு போயிடுவாங்க, சொந்தக்காரங்க விட்டுட்டு போயிடுவாங்க, கூட வேலை செய்யணும் ஃப்ரெண்டெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, எல்லாமே விட்டுட்டு போயிடுவாங்க. நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நம்மளை திக்கற்றவர்களாக அனாதையாக பரதேசியாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் மகனே நான் அவனோடு
கூட இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட என்ன செய்தார் தாவீது? அவர் கைவிடல. அவர் அபிஷேகம் பண்ணாரு. அவரை தாவீது என்ன செய்தார்? இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் அவருடைய ராஜாவா அவர் உயர்த்தினாரோ உயர்த்தியா? அவர் உயர்த்தினார். எல்லா ஜனங்களும் அவரை தேடி வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்மளுக்கு சூழ்நிலை இருக்கும். எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருப்பாரு. ஒரு நாள் வரும், அந்த நாள் வரும்பொழுது யாரையும் நம்மளை விட்டு போடலாம், அவங்களாம் தேடி வர மாதிரி ஆண்டவர் நம்மளை இருப்பாரு. அல்லேலூயா. இதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் வழி நடத்துவார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 48ஆம் சங்கீதம் அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. எப்படி நம்மளை நடத்துவார்? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரணம் பறித்தவர் என்ன செய்வாரு? நடந்தார். இந்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருத்தவன் பரலோகத்துக்கு போக முடியாது. என்னை யார் விசுவாசிக்கிறானோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். இயேசு கிறிஸ்துவாகிய என்னை யாரெல்லாம் வந்து விசுவாசிக்கிறதோ அவன் நித்திய ஆக்கினை அடைவான் என்று போல்டா டிக்ளரா ஓபனா ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். அப்பனா இந்த தேவன், அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவன் பெரிய ஐஸ்வர்யா இருக்கலாம், பெரிய மில் வச்சிருக்கலாம், பெரிய தோட்டங்கள் வச்சிருக்கலாம், வயல் வச்சிருக்கலாம், மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆடு மாடெல்லாம் நிறைய வச்சிருக்கலாம். ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவரை சொந்த தெய்வமாக ரட்சிதாக ஒன்றான நீதியவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிவித்தே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒருத்தருக்கு இல்லைனாக்கா அவன் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் வேஸ்ட், கவர்னர் இருந்தாலும் வேஸ்ட், சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் வேஸ்ட். அதாவது இந்த தொகுதிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. முதல்ல நீங்க என்ன செய்தீங்க? அவுட்டு, ரெண்டாவது அவுட்டு, மூணாவது அவுட் ஆகக்கூடாது சார், சந்திரகுமார் அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப 3 முறை இந்த தொகுதியில எலெக்ஷன் வருது. நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்ப யார் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரிந்துரை நம்மளை நடத்துவார், கடைசி நிமிஷம் வரை நம்மளை நடத்துவார். மதிச்சு போயிட்டு அவருடைய பரலோகத்துக்கு அப்படி நம்மளை நடத்துவார். ஆண்டவர் அதிகம்னா வேஸ்ட். எல்லாமே ரொம்ப முக்கியமானது, எல்லாமே முக்கியமானது இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிதான். எல்லாரும் சும்மாவே இருக்காதீங்க. நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, நம்மளை அடிச்சாலும் பரவாயில்ல, மேலே காரி துப்பினாலும் பரவாயில்ல, இயேசு பத்தி ஒரு வார்த்தையா சொல்லுங்க. நான் அடிக்கடி சொன்ன கூட டிராவல் பண்ணிட்டு வந்தேன் ஒரு 4 மணி நேரம். பக்கத்தில் தான் சொன்னேன், எல்லாரும் பேசி நீங்க இயேசுவை நம்புங்க. அவரை நான் நம்புறேன், மீது நான் நம்புறேன். அவர் இந்து தான். அவன் என்ன சொல்றாங்க? ஒரு வார்த்தையா சொன்னேன்ல. இவ்வளவு ஊர்க்கதையெல்லாம் பேசு, இயேசு பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்க, ஊர்க்கதை பேசுறதால வேஸ்ட். அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? நீங்க இயேசுவை நம்புங்க, அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் மெய்யான தெய்வம், அவர் தான் மரித்தோர் உயிரை எழுப்புவாரு, சட்டப்படி அவர் தான் காடு, அவர் மட்டும் தான் மரித்து 3ஆம் நாள் சட்டப்படி உயிரை வந்திருக்காரு. நம்ம சொல்லணும், சொல்லாம இருக்கக்கூடாது, சொல்லிட்டே இருக்கணும். அதுக்காக தான் உண்மையை ஞாபகம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளை எப்படி வழி நடத்தினார், நம்மளை எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் எப்படி நம்மளை என்ன செய்வார்? வழி நடத்துவாரா? 23ஆம் சங்கீதத்தின்படி இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சபையை நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.